ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு புதிய நாள் நம்முடைய ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்க ஆயத்தமா? அனுதின தியானம், அனுதினமும் ஒவ்வொரு நாளும் தேவன் கொடுக்கும் வார்த்தையை உங்களிடத்தில் கொண்டு வருகிறோம். 7 மணிக்கெல்லாம் நீங்க ஆயத்தமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அநேகர் நீங்க வேற தேசங்கள்ல இருந்தாலும் எத்தனையோ பேர் ஆவலோட, அது எந்த நேரமோ, காலையோ, மத்தியானமோ, சாயந்தரமோ, இரவோ கவனமா கேட்கறீங்கன்னு, மிஸ் ஆனாலும் திரும்ப கேட்கறீங்கன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துகிறதுக்காக தேவனை எவ்வளவோ துதிக்கிறோம். நீங்க எங்கெங்க இருந்து பாக்குறீங்க என்ற விஷயத்தை எங்களுக்கு தயவு செய்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க உங்க பெயரையும் ஊரையும் கமெண்ட் பண்ணா, எத்தனை இடங்கள்ல இருந்து இந்த செய்திகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னு அறிந்து இன்னும் உங்களுக்காக ஜெபிக்கவும் இன்னும் உற்சாகத்தோடு இதை செய்யவும் உதவி செஞ்சவங்களா இருப்பீங்க. சிறிய ஜெபம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு நாள் உம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கிறோம். யார் யார் இதை பார்க்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் என்னென்ன போராட்டங்கள் உள்ளதோ, எந்த வார்த்தைக்காக நாங்க காத்து கொண்டிருக்கிறோமோ அந்த வார்த்தைகளை எங்களுக்கு கொடுங்கப்பா. எங்க இதயத்தின் நிலைமை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. உம்முடைய ஆறுதலை கொடுக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 5 மாதங்கள் முடிஞ்சிருச்சுங்க இல்ல? 2025வது வருஷத்தில் 5 மாதங்கள் கடந்து விட்டது. எப்படி இருக்கிறீங்க? இந்த 5 மாதத்தில் நீங்க விருத்தி அடைந்தீங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? நீங்க தேடிக்கொண்டிருக்கிற வேலை கிடைச்சதா? நீங்க ஆசைப்படுகிற நிலைய அடைஞ்சீங்களா? உங்க கடன் தீர்ந்துச்சா? திருமணங்களுக்காக ஜெபிக்கிறோன்னு சொன்னீங்க, ஏதாவது நடந்துச்சா? என்ன செய்ய சொல்றீங்க? எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் ஜாப். வெறுத்து போகுதுங்க என்று அநேகர் சொல்லுவாங்க. ஈவன் வெளிநாட்டில் இருக்கிற அநேகர் கூட எவ்வளவோ செலவு செய்து கொண்டு இங்கிருந்து சென்று அங்க படிச்சு அங்க ஏதாவது ஜாப் வந்தா குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைச்சு ஆசைப்பட்டவங்க அங்க வேலைகள் கிடைக்காம வெயிட் பண்றாங்க. ஜெபிக்க சொல்லி கேட்டு இருக்கிறாங்க. இன்னும் கிடைக்காதோ என்னமோ, இந்தியாவுக்கு போயிடலாம். எப்படி இந்த கடனை எல்லாம் எப்படி தீர்ப்பது? பாருங்க, எந்த நாட்டுக்கு போனாலும் ஏசாண்டவர் நமக்கு துணையா இல்லைன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்பட மாட்டோங்க. சொந்த தேசத்துல இருந்தா ஆசீர்வதிக்கப்படுவோம்னு நினைக்கிறீங்களா? சரி, இங்க இருக்கிறவங்க பிரச்சனைங்க என்னன்னு நமக்கு தெரியாதா? நம்ம கஷ்டம் நமக்கு இருக்கு, அங்க போன அவங்க கஷ்டம் அவங்களுக்கு இருக்கு, அந்த தேசத்துல இருக்கிற அவங்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. பெயர் பெற்ற தேசங்கள் கூட திவால் ஆகுது இன்றைக்கு. எங்கேயோ உச்சிக்கு போயிட்டு நினைக்கிறவங்க கூட ஓவர் நைட்ல எல்லாவற்றையும் இழக்கிற நிலைமைங்க இன்றைக்கு. யுத்தங்களால, இயற்கை பேரிடர்களால பெரிய நஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. எப்ப என்ன நடக்குமோ தெரியாத நிலைமையில தான் மனுஷன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். உண்மையிலேங்க சில விஷயங்களை நாம கேள்விப்படும் போது, அதை குறித்து நம்ம யோசிக்கும் போது, நம்ம வருங்காலம் என்ன ஆயிடுமோ, நம்ம பிள்ளைங்க வருங்காலம் என்ன ஆகுமோ என்கிற பயம் நம்மை பிடித்து கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கு. தேவனுடைய சித்தம் இல்லாம, தேவனுடைய உதவி இல்லாம நம்மால எதுவுமே செய்ய முடியாதுங்க. உயர்வு என்பது தேவனிடத்திலிருந்து வருவது. ஆகவே நாம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உண்மையா இந்த 5 மாதங்கள்ல நீங்க பட்ட கஷ்டங்களை எல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டா, எனக்கு தெரிந்து நம்மில் அநேகர் சோர்ந்துருவோம். என்னத்தை சாதிச்சோம், என்ன சம்பாதிச்சோம், என்ன நம்முடைய நிலைமைன்னு அதே நிலைமையில இருந்துருவோம். அப்படி சலித்து போய் வாழ்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வேதனையில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்த விஷயங்கள் நன்றாக தெரியும். ஏன்னா நீங்க தினமும் தேவனுடைய வசனத்தை கேட்ட பிறகு தேவ ஆவியினாலே உணர்த்தப்பட்டு உங்க நிலையை உணர்ந்து நீங்க உங்க நிலைமை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமா தெரியப்படுத்துறீங்க. பாத்தீங்களா எத்தனை விதமான பாடுகள், கஷ்டங்கள். எந்த தேசத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும், எந்த நிலைமையில இருக்கிறவங்களா இருந்தாலும், ஏழையோ பணக்காரனோ அவங்க கஷ்டம் அவங்களுக்கு இருக்குங்க. நம்ம நினைப்போம் பணக்காரங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு. நம்பிக்கை இல்லாம தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்கிறான். புலம்பல் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை வாசிக்கிறேன், கேளுங்க. புலம்பலின் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க, 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திற்கு. என் பெலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று என்றேன். அடுத்த வசனத்தையும் பாருங்க. எட்டியும்
பிச்சுமாகிய என் சிறுமையையும் என் தவிப்பையும் நினைத்தருளும். என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. என்னுடைய சிறுமையை நினைத்து என்னுடைய தவிப்பை ஞாபகப்படுத்திக் கொண்டு என்னுடைய கசப்பான அனுபவங்களை நினைத்து அதையே நினைத்து நினைத்து அழுது கொண்டு உட்கார்ந்திருக்கிறேன். இனி எனக்கு அதை நினைக்கும் போது என் ஆத்துமா அவைகளை நினைத்து நினைத்து எனக்குள் முறிந்து போகிறது. ஆமாந்தானுங்க, இது நம் பலவீனங்களையும் தோல்விகளையும் நம்முடைய தோஷங்களையும் நம்முடைய தவறுகளையும் நினைத்து கொண்டிருக்கும் வரைக்கும் முறிந்து போய்கொண்டேதான் இருப்போம். இன்னும் அதிகமா அழிந்து போய்கொண்டு இருப்போங்க. இவைகளை என்னுடைய மனது நினைத்து நினைத்து கொண்டிருக்கு. ஆனா இவர் சொல்றாரு, இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். என் பலவீனங்கள், என் கஷ்டங்கள், என்னுடைய தோல்விகள், என் வேதனை, நிலைமை நினைச்சா சோர்ந்து போறேன். ஆனால் இதை என் மனதிலே வைத்தா நம்பிக்கை எனக்கு உண்டாயிருக்கு. என்ன அது? எதுங்க? தேவனுடைய அன்பை, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய வல்லமையை, தேவன் மேல் நம்பிக்கையை வைத்தா உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும். புது நம்பிக்கை கிடைக்கும். 5 மாதம் என்ன ஆச்சோ விட்டுருங்க. ஜூன் 2ஆம் தேதிக்கு வந்துட்டோம்ல. இன்றைக்கு ஆண்டவரனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அவர் செய்வார் என்று விசுவாசிங்க. இனிமேல் இது முதற்கொண்டு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தை என் பேரில் ஆண்டவர் நிறைவேற்றுவார்னு விசுவாசிங்க. ஏனென்றால் தொடர்ந்து கீழே இருக்கிற 22ஆம் வசனம் பாருங்க. நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. உண்மைங்க. கடந்த நாட்கள்ல நம்ம வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எவ்வளவு கொடுமையானதா இருந்தாலும், எவ்வளவு ஆபத்து நிறைந்ததாக இருந்தாலும், எத்தனை விபத்துகள் ஆனாலும் நம்ம உயிரோடு இருக்கிறோம். அதற்காக தேவனை துதிங்க. போனா போகுது சொத்து, போனா போகுது கொஞ்சம் வேதனை, கஷ்டம், நஷ்டம், நிந்தைகள், அவமானங்கள். ஆனா இன்னும் நாம உயிரோடு இருக்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். எத்தனையோ பேர் மரிச்சாங்க நம்ம கண் முன்னாடியே. பூமி அதிர்ச்சியில், வெள்ளங்களில், ஆக்சிடென்ட்ஸ்ல, ஆபத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் தினமும். ஆனா நாம, நீ, நான் இன்னும் ஜீவனோடு இருக்கிறோம். எதற்காகவாவது தேவனை துதிக்கணும்னா காரணம் இருக்குன்னா, நம்ம உயிரோட இருக்கிறதுக்காக அவரை துதிக்கணுங்க. உயிரோட இருந்தா தானே ஏதாவது நம்ம செய்ய முடியும். ஆனா உயிரோடு இருந்தா அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டா நமக்கு அற்புதமான காரியங்கள் நடக்கும். நடந்து முடிஞ்சதை நினைத்து கொண்டே உட்காராதீங்க. எப்பவுமே வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு நினைக்காதீங்க. இயேசுவை நோக்கி பாருங்க, அவருடைய அன்பு பாருங்க, அவரின் காரியங்களை தியானிங்க. நம்பிக்கை பிறக்கும். அவர் மேல் பற்றுதலா இருங்க. உங்களுக்கு ஒரு ஹோப், ஒரு புது நம்பிக்கை உண்டாகும். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, ஆகவே நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். 23ஆம் வசனம், அவைகள் காலை தோறும் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிதாக அவருடைய கிருபைகள் நம்மேல் பொழிகிறாருங்க. எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமை, இன்னும் அதிக அன்பு, இன்னும் அதிக கிருபை, இன்னும் அதிகமா ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்க, நீங்க எவ்வளவா நஷ்டம் போனீங்களோ அதையும் மிஞ்சின அளவுக்கு உங்களை விருத்தி அடைய செய்யக்கூடிய கிருபையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறாரு. ஒவ்வொரு காலையும் அவருடைய புதிதான கிருபைகளை கொடுக்கிறார். நேற்றைய பலன் இன்றைக்கு நம்ம வாழ பத்தாதுங்க. இன்றைய பலன் நாளைக்கு போதாது. எந்த நாளுக்கு அந்த நாள் தேவன் நம்மை பலப்படுத்துகிறவர், நமக்கு கிருபையை கொடுப்பவர், நம் பெயரில் அவருடைய அன்பை ஊற்றுகிறவர், நம்முடைய ஒவ்வொரு தேவையும் சந்திக்கிறவர். ஜெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வாரு. அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய சகல தேவையும் சந்திப்பாரு. இது முதற்கொண்டு நம்மை
நாளுக்கு நாள் விருத்தி அடையும்படி ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிங்க. கடந்ததை நினைத்து நொந்து போகாதீங்க. எவ்வளவு கதறினாலும் நடந்து முடிந்ததை நாம சம்பாதிக்க முடியாது. வருங்காலத்து குறித்து பயப்படாதீங்க. நம்முடைய காலங்கள் அவருடைய கையில இருக்கு. நாளைய குறித்து கவலைப்படாதீங்க. எந்த நாளின் தீங்கு அந்த நாளுக்கு போதும். எந்த நாளுக்கு அந்த நாள் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரக்கங்களை நம்மேல் ஊற்றுகிறாரு. அவைகள் காலை தோறும் புதிதாக இருக்கிறது. நீர் எவ்வளவேனும் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். நாளைக்கு தரேன், இன்னொரு நாள் தரேன்னு மனுஷங்க சொல்லுவாங்களோ என்னமோ. நாளைக்கு வா, இன்னொரு நாள் வான்னு திரும்ப 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 ஆபீஸை சுத்தி நம்மை வர செய்வாங்களோ என்னமோ. மனுஷங்க நமக்கு சின்ன ஃபேவர் செய்வதற்கு இல்லாத பாடுபடுத்துவாங்க. ஆனா தேவன் அப்படி அல்ல. எந்த நாளுக்கு அந்த நாள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. இவ்வளவு பெரிய ஆண்டவரை நம்பினவங்க எந்த விஷயத்துக்காகவும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த வருஷத்தில் கடந்த மாதங்களில் என்ன தீங்கு நீங்க அனுபவிச்சீங்களோ, எங்க நீங்க வெட்கப்பட்டீங்களோ, எங்க நீங்க நஷ்டம் போனீங்களோ, எங்க நீங்க அவமானப்பட்டீங்களோ, எங்க நீங்க வேதனைப்பட்டீங்களோ, எந்த விஷயத்துல நீங்க நஷ்டம் போனீங்களோ, அங்கேதானே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க. எங்க நீங்க வெட்கத்தினால் உங்க தலையை குனிந்தீங்களோ, அதே விஷயத்தில் தேவன் உங்கள் தலையை உயர்த்துகிறவரா இருக்கிறாரு. நம்புங்க. எங்க நீங்க தோல்வி அடைஞ்சீங்களோ, அதே இடத்துல நீங்க ரெட்டிப்பான வெற்றியை பெற்று உங்களை கேலி செய்தவர்களை அவங்க வெட்கப்படும்படியாக செய்வீங்க. இயேசு கிறிஸ்துவ வெட்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தப்பு கண்டுபிடிக்கணும்னு அன்றைய பரிசேயரும் வேதபாரகரும் எவ்வளவோ அவரை விமர்சிச்சாங்க. எவ்வளவோ விமர்சித்து, என்ன ஐயா நீங்கன்னு விமர்சித்த போது அங்கே ஆண்டவர் செய்த கிரியைகள், வார்த்தைகள் அல்ல கிரியைகள், ஜனங்கள் எல்லாம் பார்த்தபோது அவரை கேலி செய்தவர்கள் வெட்கப்பட்டு போனாங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டானது. இன்றைக்கு கூட கடந்த நாட்கள்ல நீங்க பட்ட நஷ்டத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவரே, என் தலையை உயர்த்துகிறவர் நீரே. உம்முடைய கிருபை இரக்கங்களாலே தான் நான் உமக்காக நான் வாழ முடியும்னு அவருக்கு ஒப்பு கொடுங்க. காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. இது முதற்கொண்டு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தை இந்த வருஷத்தில் கடந்த 5 மாதத்தில் நம்ம அனுபவிக்காம இருந்திருக்கலாம். இன்றையிலிருந்து உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும்படி, உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் உனக்கு துணையா இருப்பார் என்று விசுவாசித்து அவர் மேலேயே நம்பிக்கையோடு இருப்போம். அவர் மேல விசுவாசம் வைப்போம். அவருடைய அற்புத ஆச்சரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து அநேகருக்கு சாட்சிகளாக வாழ்வோம். ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எங்க கடந்த வாழ்க்கையை நினைத்து கொண்டிருந்தா நாங்க சோர்ந்து போவோம், முறிந்து போவோம் அப்பா, வெறுத்து விடுவோம் அப்பா. இப்படிப்பட்ட நிலைமையிலும் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேனே. எத்தனை மோசமான நிந்தையிலும் அவமானத்திலும் கூட ஆண்டவர் இன்னும் என்னை காப்பாற்றி நிற்க வைத்தாரே. எத்தனை விபத்துகளில், மரண ஆபத்துகளிலிருந்து என்னை விடுவித்து இன்னும் என்னை உயிரோட வைத்தாரே என்கிற நன்றி எங்களுக்கு கொடுங்கப்பா. கடந்ததை நினைத்து துக்கப்படுறவங்களாக இல்லாம ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய, எல்லா தேவையும் சந்திக்கக்கூடிய, எங்களுக்கு முன்னே நடந்து எங்களை நடத்தக்கூடிய, உண்மையிலே விசுவாசம் வைக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. கடந்த நாட்களில் அனுபவித்த கசப்பை, வேதனையையும் துக்கத்தையும் திரும்ப எப்போதும் ஆண்டவரை நாங்கள் அனுபவிக்காமல் உம்முடைய அன்பை பெற்றுக்கொண்டு உம்முடைய இரக்கம் கிருபைகளை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்று கண்ட எகிப்தியரை இனி என்றைக்கும் நீ காண மாட்டாய் என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக யுத்தம் கர்த்தருடையதே, எங்கள் பட்சத்தில் போராடுகிறவர் கர்த்தர் என்கிறதை, எங்களுடைய சத்துருக்களை முறிய அடிப்பவர் அவரே, உம்முடைய நாமத்தில் எங்களுக்கு வெற்றி உண்டென்று விசுவாசத்தோடு போவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க.
அப்படியாக இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்க. தேவன் அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசிங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்